ஹலோ. நம்ம போன வீடியோவில் நம்ம அவகேட்ரோ லாஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கான ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஐடியல் கேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஐடியல் கேஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எஸ்டிபி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். எஸ்டிபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? இது வந்து ஒரு எஸ்டிபி வந்து 0 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியர். 0 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா மோலார் வால்யூம் எவ்வளோ இருக்கும்? 22.4 லிட்டர் பெர் மோல் இருக்கும், கரெக்டாக? இன்னொரு எஸ்டிபி 0 டிகிரி செல்சியஸ் 1 பார் ப்ரெஷர் 22.7 லிட்டர் பெர் மோல் வால்யூம் இருக்கும், கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், அட்மாஸ்பியர் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம், இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதை தான் 1982 வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் 1982 இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை அப்படியே மாற்றி சொல்லிட்டேன், ஏன்னா உங்கள் புக்கில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் அது மாறிடுச்சு. இப்போ கரெக்டாக தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1982க்கு முன்னாடி ப்ரெஷரை வந்து அட்மாஸ்பியரில் சொன்னாங்க 0 டிகிரி செல்சியஸ், அதனால் மோலார் வால்யூம் 22.4. அதே இது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப்டர் 1982 0 டிகிரி செல்சியஸ் 1 பார் ப்ரெஷர். ஸோ இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா பாரில் தான் இப்போ சொல்லுவாங்க. பார்ன்றது என்ன? 10⁵ பாஸ்கல், ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? இப்போ ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாயில்ஸ்லாம் பார்த்தோம், கேஸ்லால சார்ல்ஸ்லாம் பார்த்தோம், அப்புறம் அவகேட்ரோலாம் பார்த்தோம். கே-லுசாக்ஸ்லாம் வேண்டாம், இந்த 3 லா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 லாவையும் ஃபாலோ பண்ணுற ஒரு கேஸ் தான். இந்த 3ஐயுமே ஒரு கேஸ் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஐடியல் கேஸ். ஆக்சுவலாக இன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஐடியல் கேஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். அந்த மாதிரி ஒரு ரியல் கேஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலாக பாயில்ஸ்லாம், சார்ல்ஸ்லாம், அவகேட்ரோலாம் 3ஐயும் வந்து எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுற கேஸ் வந்து கிடையாது. அதனால தான் அது ஐடியல் கேஸ் அப்படின்றோம். நம்ம யூஸ்வலாக மனுஷங்களே சொல்லுவோம்ல, பர்ஃபெக்டாக ஒரு ஆளால் இருக்கவே முடியாது, ஏதாவது ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். அது மாதிரி தான் கேஸஸ்லேயும் இது 3ஐயும் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது ஐடியல் கேஸ். பட் ஐடியல் கேஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கல். ஆனால் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்ன? நம்ம என்ன சொன்னோம், ஐடியல் கேஸ்னால் இது 3ஐயும் ஃபாலோ பண்ணணும்னு தானே சொன்னோம். ஸோ இந்த 3 லாவையும் நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். பாயில்ஸ் லா என்ன? அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், வெறும் டீன்னு மட்டும் எழுதுகிறேன், அண்டு மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், ரைட்டா? அடுத்து சார்ல்ஸ்லா எழுதலாம். சார்ல்ஸ்லால அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்டு மாஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், ரைட்டா? அடுத்து அவகேட்ரோலா எழுதுனா, அவகேட்ரோலா என்ன அப்படின்னா அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் ஈக்குவல் volumes of all gases contains equal number of molecules. அதாவது volume directly proportional to number of molecules. இப்போ வால்யூம் தான் 3 பக்கமும் இருக்குது, ரைட்டா? அப்போ நான் இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா, கம்பைன் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதலாம்? வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். அப்போ இது ரெண்டையும் மேலே எழுதணும், டிவைடட் பை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி, ரைட்டா? ஸோ இதை இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுக்கிறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், NT/P, ரைட்டா? இப்போ இந்த இந்த ஆர்ன்றது என்ன அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்பாங்க. இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட்டை கேஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா இது வந்து
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதனால் ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த பி இந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் ஆறு டி. இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இதுதான் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, நம்ம சார்ல்ஸ் லா பாயில்ஸ் லாலாம் பார்க்கும்போது ரெண்டு கண்டிஷன்ஸ் எடுத்தோம் கரெக்டாக. ஃபஸ்ட் இப்படி இருக்கும், செகண்ட் இப்படி இருக்கும். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன் எழுதுவோம் ரைட்டா. ஸோ அதே மாதிரி இப்பயும் எடுக்கிறேன். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ப்ரெஷரை P1 வச்சுக்கிறேன், V1 வச்சுக்கிறேன், டெம்பரேச்சரை T1 வச்சுக்கிறேன். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன தான் இருக்கும், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆறுன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், அப்போ அதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். செகண்ட் கண்டிஷனில் P2, V2, T2, அப்பயும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன தான், கேஸ் கான்ஸ்டன்ட் ஆறு தான் ரைட்டா. இது இனிஷியல், இது ஃபைனல்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா P1 V1 is equal to NR T1. இது P2 V2 is equal to NR T2 ரைட்டா. இந்த T1 இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா P1 V1 by T1 is equal to NR. இதில் T2 இந்த சைடு கொண்டு வரேன், P2 V2 by T2 is equal to NR. இங்கேயும் NR தான் இருக்குது, இங்கேயும் NR தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன எழுதலாம், P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. ஸோ இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்பைன்டு கேஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 இந்த இதில் 6 வேரியபிள்ஸ் இருக்கா, இதில் ஏதாவது 5 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாவை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் கம்பைன்டு கேஸ் லா. ஓகே, இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் பார்த்தோம் ரைட்டா. இப்போ வேல்யூ ஆஃப் ஆர் பற்றி பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ஞாபகம் வைக்கணும். வேல்யூ ஆஃப் ஆர், கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஓகே, இதை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். PV is equal to nRT. இப்போ இதுலேருந்து ஆருக்கு நான் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னா இந்த எண்ணும் டீயும் கீழே போகும். அப்போ PV மேலே இருக்கும், டிவைடட் பை எண்ணு கீழே வந்துடும் T ரைட்டா. இதுதான் ஆருக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ ஆருக்கான எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஒரு நம்பர் தான், அதனால் அதுக்கு எந்த யூனிட்டும் வரப்போகிறது இல்லை ரைட். ஓகே, விட்டுறலாம். இந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷருக்கு எனக்கு யூனிட்னா அட்மாஸ்ஃபியரில் சொல்லலாம், பாரில் சொல்லலாம், பாஸ்கலில் சொல்லலாம், இந்த மாதிரி என்ன யூனிட்லனாலும் சொல்லலாம் கரெக்டாக. அதே இது நான் வால்யூம் எடுத்துக்கிட்டால் வால்யூம்ஸை நான் லிட்டர்ஸில் சொல்லலாம், மீட்டர் கியூப்பில் சொல்லலாம், டெசிமீட்டர் கியூப்பில் சொல்லலாம். ஆக்சுவலி டெசிமீட்டர் கியூபும் லிட்டரும் ஒன்று தான் ஓகேவா. ஸோ வால்யூம்ஸ்க்கும் நிறையா யூனிட்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் நம்ம எந்த கேஸ்லாம் யூஸ் பண்ணாலும் கெல்வினில் மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சருக்கு ஒரே யூனிட் தான் கெல்வின். ஆனால் ப்ரெஷரை வந்து இந்த மாதிரி என்ன யூனிட்டில் வேணாலும் சொல்லலாம், இந்த மாதிரி வால்யூம் என்ன யூனிட்டில் வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் ப்ரெஷரை அட்மாஸ்ஃபியரில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், பாரில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், பாஸ்கலில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆருக்கு ஒரு வேல்யூ இருக்கும் கரெக்டாக. ஸோ ஆருக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் நீங்கள் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராப்ளமில் வந்து ஆர் வந்து கொடுத்துருவாங்க என்ன யூனிட்டில் இருக்குது அப்படின்னு. பட் கொடுக்கல அப்படின்னா நீங்களாக தான் எழுதணும். அதனால் ஸோ ஆர் வந்து ஞாபகம் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிபி எதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு 1982க்கு முன்னாடி, பிஃபோர் 1982ன்னு இங்கே எழுதுறேன்னு. ஆக்சுவலாக இந்த 1982ன்ற டேட்டா உங்கள் புக்கில் இல்லை. நான் ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். எஸ்டிபி விக்கிபீடியாவில் போட்டால் வரும், பார்ப்போம். ஸோ எஸ்டிபி பிஃபோர் 1982 என்ன இருந்துச்சு, டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின் ஆர் 273.15 கெல்வின் டு பி எக்ஸாக்ட். ஓகே, ப்ரெஷரை வந்து பிஃபோர் 1982 அட்மாஸ்ஃபியரில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்ஃபியர் ரைட்டா. வால்யூம் வந்து 1 அட்மாஸ்ஃபியர். வால்யூம் வந்து எஸ்டிபியில் 1 அட்மாஸ்ஃபியர், இது கெல்வினில் இருந்தது அப்படின்னா எவ்வளோ, 22.4 லிட்டர்
per mole. ரைட்டா? ஸோ இதை நான் வந்து இந்த வேல்யூஸை நான் இந்த ஆர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஆர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா R is equal to ப்ரெஷர் வந்து 1 atmosphere யூனிட்ஸோட எழுதுகிறேன் இன்டூ வால்யூம் வந்து 22.4 லிட்டர் பெர் மோல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எனக்கு நம்பர் தான், ஜஸ்ட் ஏ நம்பர். ஸோ ஒரு மோல் பெர் மோல் எடுத்துக்கிறோன்னா ஒரு மோல் இன்டூ டெம்பரேச்சர் வந்து 273.15 கெல்வின். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா ஆன்சர் 0.082 வரும். 0.0821 வரும். இதுக்கு நான் யூனிட் எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே லிட்டர் இருக்குது, நான் லிட்டர் எழுதிக்கிறேன். இங்கே அட்மாஸ்பியர் இருக்குது, அட்மாஸ்பியர் எழுதிக்கிறேன். மோல் பெர் மோல் இருக்குது, அப்போ பெர் மோல் எழுதணும். கெல்வின் கீழே இருக்குது, அது மேலே வந்துச்சுன்னா கெல்வினுக்கும் பெர் கெல்வின். ரைட்டா? ஸோ R is equal to 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் மோல் பெர் கெல்வின். இது இந்த ஆர்டரில் தான் எழுதணும்னு கிடையாது. அட்மாஸ்பியர் லிட்டர் பெர் கெல்வின் பெர் மோல் எந்த ஆர்டர்லாம் எழுதலாம், ஆனால் இதுதான் யூனிட். ஓகேவா? ஸோ எஸ்டிபி இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் ப்ராப்ளமில் கொடுத்துருக்குது கெல்வின் அட்மாஸ்பியர் லிட்டர் பெர் மோலில் கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷரையும் வால்யூமையும் ப்ரெஷர் அட்மாஸ்பியர்லையும் இதை வால்யூம் வந்து லிட்டர் பெர் மோலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆரோட வேல்யூ 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் மோல் பெர் கெல்வின். ஓகேவா? இது தனியாக டேபிளாகவே போடலாம். இப்போ இது எஸ்டிபி, இந்த எஸ்டிபிக்கு ஆரோட வேல்யூ இது. ஓகே, இப்போ அதே இது இப்போ எஸ்டிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்டிபி ஆஃப்டர் 1982. ஆஃப்டர் 1982 0 டிகிரி செல்சியஸ் தான், அதாவது 273.15 கெல்வின். ப்ரெஷர் வந்து 1 பார். ரைட்டா? வால்யூம் வந்து 22.7 லிட்டர் பெர் மோல். ஓகே, இதை நான் ஆர்க்கு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா R is equal to PV/NT அப்படின்னு வந்துச்சா. ப்ரெஷர் வந்து 1 பார் ப்ரெஷர் இன்டூ வால்யூம் வந்து 22.7 லிட்டர் பெர் மோல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் வந்து அது ஜஸ்ட் நம்பர் தான், அது பெர் மோல்ன்றதுனால 1ன்னு எடுக்கிறோம், ஜஸ்ட் ஏ நம்பர், அதனால் யூனிட் எழுதலை. டெம்பரேச்சர் வந்து 273.15 கெல்வின். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா R is equal to 0.0831. இங்கே பார் இருக்குது, யூனிட் எழுதுகிறேன், பார் இருக்குது, லிட்டர் இருக்குது, பெர் மோல் இருக்குது. இந்த கெல்வின் கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா பெர் கெல்வின் அப்படின்னு வரும். ஸோ இந்த யூனிட் 0.0831 எப்போ இந்த எஸ்டிபியில் பாரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ பாரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 0.0831 பார் லிட்டர் பெர் மோல் பெர் கெல்வின். ரைட்? இதே இது ப்ரெஷரை வந்து பாஸ்கலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ப்ரெஷரை பாஸ்கல்லையும் வால்யூமை மீட்டர் கியூப்லேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ப்ரெஷரை பாஸ்கல்லையும் வால்யூமை மீட்டர் கியூப்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பார்க்குறது? ஓகே, ப்ரெஷரை பாஸ்கலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பாஸ்கல் யூனிட், அதாவது பார் 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல் அப்படின்னு தெரியும். மீட்டர் கியூபை வால்யூம் வந்து லிட்டரில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? லிட்டரை மீட்டர் கியூப் அந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு எப்படி அப்படின்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர் கியூப். ஓகேவா? 1 லிட்டர் அப்படின்னா இன்டூ 10⁻³ போட்டிங்க அப்படின்னா மீட்டர் கியூபாக மாறிடும். ஸோ நான் இப்போ இந்த 1 பார் ப்ரெஷரை வந்து 1 பார் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல். கரெக்டாக? இந்த பார்ன்றது என்ன எஸ்டிபி ஆஃப்டர் 1982. ஸோ 1 லிட்டர் வால்யூம் அப்படின்றத நம்ம மாற்றணும் அப்படின்னா 22.7 லிட்டர் பெர் மோல். ரைட்டா? இதை மாற்றணும் அப்படின்னா 22.7 இன்டூ 10⁻³ மீட்டர் கியூப் பெர் மோல் மீட்டர் கியூப்பில் மாறிடும். ஸோ இப்போ இதை வால்யூமுக்கும் இதை ப்ரெஷருக்கும் யூஸ் பண்ணோன்னா ஆரோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ R is equal to PV/NT
அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும் கரெக்டாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ இதில் ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷருக்கு பதிலாக நான் பாரில் இருக்கிறத பாஸ்கலில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 1 × 10⁵ பாஸ்கல் ரைட்டா. வால்யூமை மீட்டர் கியூப்பில் சப்ஸ்டிட் பண்ணால் 22.7 × 10⁻³ m³ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒரு நம்பர் தான், ஜஸ்ட் ஏ நம்பர். டெம்பரேச்சர் 273.15 கெல்வின் ரைட்டா. இதை ஆர் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 8.314 யூனிட் என்ன பாஸ்கல் மீட்டர் கியூப் மோல் பெர் கெல்வின். ஸோ இதுதான் ஆரோட வேல்யூ. ப்ரெஷர் வந்து பாஸ்கல்லையும் வால்யூம் வந்து மீட்டர் கியூப்லேயும் இருந்ததுன்னா இதுதான் ஆரோட வேல்யூ. ஓகேவா. ஸோ இதை இன்னொரு யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எனர்ஜி ஈக்குவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். 8.314 இந்த பாஸ்கல் மீட்டர் கியூபுக்கு பதிலாக ஜூல் வரும். ஜூல்ன்றது எனர்ஜியோட யூனிட், ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். இதை மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் இப்படியும் ஒரு வேல்யூ, இப்படியும் ஒரு யூனிட் இருக்குது ஆருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர் வந்து பாஸ்கல்லையும் வால்யூம் மீட்டர் கியூப்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி. ஓகேவா. இப்போ இதை நான் ஒரு டேபிளாக போடுறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. டேபிளாக போடணும் அப்படின்னா ப்ரெஷரோட யூனிட்ஸ் என்ன எதில், வால்யூமோட யூனிட்ஸ் எதில், ஆரோட வேல்யூ அண்ட் யூனிட்ஸ், ஆரோட வேல்யூ அண்ட் யூனிட்ஸ். ஸோ ப்ரெஷரோட இது வந்து அட்மாஸ்பியர்லேயும் வால்யூம் வந்து லிட்டரில் இருந்தது. லிட்டர் ஆர் டெசிமீட்டர் கியூப்லையும் இருந்ததுன்னா 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் மோல் பெர் கெல்வின். ஓகேவா. இதே இது ப்ரெஷர் வந்து பார்லையும் வால்யூம் வந்து லிட்டர் ஆர் டெசிமீட்டர் கியூப் இருந்ததுன்னா 0.0831 லிட்டர் பார் பெர் மோல் பெர் கெல்வின். இதே ப்ரெஷர் பாஸ்கல்லையும் வால்யூம் வந்து மீட்டர் கியூப்லையும் இருந்தது அப்படின்னா 8.314 பாஸ்கல் மீட்டர் கியூப் பெர் மோல் பெர் கெல்வின். ஓகேவா. ஸோ இதுதான் ஆரோட வேல்யூஸ். இதுதான் நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஆரோட வேல்யூஸு. மோஸ்ட்லி ஆரோட வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டேக் ஆர் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஆரை வேல்யூவும் யூனிட்ஸும் கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை ஞாபகம் வைக்கணும். 0.0821 ஒரு வேல்யூ வரும், 0.0831 ஒரு வேல்யூ இருக்குது, 8.314 ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது எதில் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது பார்ப்போம். ஓகேவா. ஓகே, இது ஆர். அடுத்து ஒரு ரிலேஷன் ஒன்று பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டென்சிட்டியும் மோலார் மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. அதுக்கு ஒரு ரிலேஷன் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு ஒரு ரிலேஷன் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT ரைட்டா. இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரைட்டா. இப்போ இந்த எண்ணை வச்சுக்கிறேன், இந்த வியை மட்டும் இந்த சைட் கொண்டு வரேன். அப்போ n/vன்னு ஒரு பக்கம் இருக்கும், இந்த RT இந்த பக்கம் வந்துச்சுன்னா n/v = P/RT அப்படின்னு எழுதலாமா ரைட்டா. இந்த என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், மாசு பை மோலார் மாஸ் அப்படின்னு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதை நம்ம என்னுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா m டிவைடட் பை m, கீழே ஏற்கனவே v இருக்குது, v = P/RT ரைட்டா. இதில் இந்த m/v பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் பை வால்யூம், அதாவது டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம் ரைட்டா. அப்போ இதுக்கு பதிலாக நான் d போட்டுக்கலாம். டென்சிட்டி பை மோலார் மாஸ் = P/RT. இப்போ இதில் இருந்து டென்சிட்டிக்கும் நீங்கள் எழுதிக்கலாம், மோலார் மாஸ்க்கு எழுதிக்கலாம். எப்படின்னா டென்சிட்டி = இந்த m இந்த பக்கம் போச்சு அப்படின்னா m ப்ரெஷர் பை RT. இது டென்சிட்டிக்கு
ரிலேஷன். இல்லை நீங்கள் மோலார் மாஸ்க்கு வேணும் அப்படின்னா மோலார் மாஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க, கேபிட்டல் M மட்டும் இருக்கும், இந்த RT மேலே போகும், அப்போ D RT டிவைடட் பை இந்த P கீழே வரும். இது மோலார் மாஸ்க்கு ரிலேஷன். ஓகே, ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் மோலார் மாஸ் அண்ட் டென்சிட்டி. ஓகே, யூஸிங் ஐடியல் கேஸ் லா. இதையும் நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.3 புக்கில் இருக்கிறதுனால நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். At 25 degrees Celsius and 760 mm of Hg pressure, a gas occupies 600 ml volume. What will be its pressure at a height where temperature is 10 degrees Celsius and volume of gas is 640 ml? ஓகே, நான் பாயில்ஸ்லா சார்ல்ஸ்லா அதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கொடுத்துருக்குற எல்லாத்தையும் எழுதுவோம். எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெஷரில் வந்து 760 mm ஆஃப் ஹெச்ஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. mm ஆஃப் ஹெச்ஜி அப்படின்றதும் ப்ரெஷரோட ஒரு யூனிட் தான், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி அப்படின்றது பேரோமீட்டரோட யூனிட். ஓகே, வால்யூம் 600 mlன்னு ஒரு வால்யூம் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி இட்ஸ் ப்ரெஷர், அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. அட் ஹைட் வேர் த டெம்பரேச்சர் இஸ் 10 டிகிரி செல்சியஸ், இன்னொரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கேஸ் 640 ml. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், 2 டெம்பரேச்சர் 2 வால்யூம் 2 ப்ரெஷரில் ஒரு ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? நம்மளுக்கு பாயில்ஸ்லால் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, ஒரு வால்யூம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வால்யூம் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ரெண்டு ஆட்ரிபியூட்ஸை ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 3 ஆட்ரிபியூட்ஸ் ரிலேட் பண்ணியிருக்காங்க. 3 ஆட்ரிபியூட்ஸை ரிலேட் பண்ணாலே நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. கரெக்டாக? ஸோ நான் இதை வந்து T1ன்னு எடுத்துக்கிறேன், இதை T2ன்னு எடுத்துக்கிறேன், இதை P1ன்னு எடுத்துக்கிறேன், இதை P2 தான் எனக்கு என்னன்னு தெரியணும், இதை V1ன்னு எடுத்துக்கிறேன், இதை V2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, டெம்பரேச்சர் கெல்வினில் தான் இருக்க போகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வால்யூம் 2 ஒரே யூனிட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ P1 வந்து 760 இன்ட்டு V1 வந்து 600. டெம்பரேச்சர் வந்து எனக்கு கெல்வினில் மாற்றிருக்கணும். 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது எனக்கு 298 கெல்வின் வரும். கரெக்டாக? 2 + 273 298 கெல்வின். 10 டிகிரி செல்சியஸ்ன்றது என்ன வரும், 283 கெல்வின் வரும். ஓகே, T1 வந்து 298 கெல்வின் ஈக்குவல் டு இன்னொரு ப்ரெஷர் தான் தெரியாது, P2 வேணும், V2 வந்து 640 டிவைடட் பை அடுத்த டெம்பரேச்சர் 283 கெல்வின். ஸோ இதில் P2 மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். P2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அந்த ஈக்குவேஷனில் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சுட்டு அந்த 283 மேலே வரும். 760 × 600 × 283 டிவைடட் பை 298 இங்கே இருக்குது இன்ட்டு 640. அப்போ P2 is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 676.6 வருது. ஓகேவா? என்ன யூனிட் போடணும் அப்படின்னா என்ன யூனிட் ப்ரெஷரில் கொடுத்துருந்தாங்க அதே யூனிட் போட்டால் போதும், mm ஆஃப் ஹெச்ஜி. ஸோ கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரோட வேல்யூ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் குழப்பமே இல்லாமல் ஆன்சர் வந்துடும். என்ன யூனிட் என்ன கேட்டிருக்காங்க அதை என்ன யூனிட்டில் கொடுத்துருந்தாங்களோ அதே யூனிட்டில் எழுதிடும். ஸோ இதுதான் ப்ரெஷர் P2. ஓகேவா? ஸோ இது கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கான்செப்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ மோர் தேன் 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வரும். ஸோ நான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவே நான் எடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா? இப்போதைக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஐடியல் கேஸ், ஸோ ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஒரு தடவை பண்ணிடலாமே. எஸ்டிபி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1982க்கு முன்னாடி தான் அட்மாஸ்ஃபியரில் இருந்துச்சு ப்ரெஷர், 1982க்கு அப்புறம் பாரில் இருந்துச்சு. அட்மாஸ்ஃபியரில் இருந்தது அப்படின்னா 22.4 லிட்டர் பெர் மோல், பாரில் இருந்தால் 22.7 லிட்டர் பெர் மோல் எஸ்டிபியில். ஓகே, ஐடியல் கேஸ்னால் என்ன அப்படின்னா பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் அவகேட்ரோலா 3 ஒபே பண்ணுச்சுன்னா அது ஐடியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு பாயில்ஸ்லாம் அதை வச்சு
வால்யூம் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அடுத்து சார்ல்ஸ் லா வச்சு வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அடுத்து அவகேட்ரோ லா வச்சு வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது மூணையும் கம்பைன் பண்ணி இப்படி எழுதலாம். அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர்னு வச்சுக்கணும். ஸோ PV is equal to nRT தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதை இனிஷியல் ஃபைனல் கண்டிஷன்ஸ்க்கு எழுதி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் P1V1/T1 P2V2/T2. இது வந்து கம்பைன்டு கேஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எனக்கு R வந்து PV is equal to nRT கேஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு இதை படிக்கிறோம். வேல்யூ ஆஃப் R. ஸோ PV is equal to nRT வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதுலேருந்து R வந்து PV/NTன்னு எழுதுனா ப்ரெஷர் வால்யூம் என்ன யூனிட்ஸில் வேணாலும் இருக்கலாம். அட்மாஸ்பியரில் இருக்கலாம், பாரில் இருக்கலாம், பாஸ்கலில் இருக்கலாம். வால்யூம் வந்து லிட்டர்ஸில் இருக்கலாம், மீட்டர் கியூபில் இருக்கலாம், டெசிமீட்டர் கியூபில் இருக்கலாம். டெம்பரேச்சர் கெல்வினில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது என்ன காம்பினேஷனுக்கு வேல்யூ ஆஃப் R என்ன வருது அப்படின்றது தான். ஸோ STP பிஃபோர் 1982 ப்ரெஷர் அட்மாஸ்பியரில் இருக்கும், இது டெம்பரேச்சர் கெல்வினில் இருக்கும், வால்யூம் வந்து 22.4. இதை ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா R வந்து 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் மோல் பெர் கெல்வின். அதே இது ஆஃப்டர் 1982 பாரில் இருக்கும் ப்ரெஷர், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், வால்யூம் வந்து 22.7 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.0831. ஓகேவா. இதே இது பாஸ்கல்லையும் மீட்டர் கியூப்லையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்கல்ன்றது பாரை வந்து 10⁵ பாஸ்கல், மீட்டர் கியூப் வந்து லிட்டரை மீட்டர் கியூப்ல மாற்றினா இன்டூ 10⁻³ அப்போ 22.7 இன்டூ 10⁻³ ரைட்டா. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்றது 8.314 பாஸ்கல் மீட்டர் கியூப் பெர் மோல் பெர் கெல்வின். ஸோ இது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாஸ்கல் மீட்டர் கியூபுக்கு பதிலாக ஜூல்னு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு யூனிட் இருக்குது 8.314 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். ஓகே. ஸோ இதை டேபிளர் காலமாக போட்டிருக்கோம். ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர்லையும், வால்யூம் வந்து லிட்டர் ஆர் டெசிமீட்டர் கியூப்னு கொடுத்தா அது லிட்டர்னு அர்த்தம். ரெண்டு ஒரே யூனிட் தான். ஓகேவா. 1 டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 0.0821, பார்லையும் லிட்டர்லையும் கொடுத்துருந்தாங்கன்னா 0.0831, பாஸ்கல் மீட்டர் கியூப்ல கொடுத்துருந்தாங்கன்னா 8.314. ஓகே. இப்போ ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி அண்ட் மோலார் மாஸ் என்ன அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அதுலேருந்து இந்த மாதிரி எண்ணையும் வியும் ஒரு பக்கம் வைக்கிறோம், P/RT ஒரு பக்கம் வைக்கிறோம். இந்த எண்ணுக்கு பதிலாக M/Mன்னு போடுறோம். இதில் M/V வந்து டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி பை மோலார் மாஸ் ஈக்குவல் இப்படி கிடைக்குது. இதுலேருந்து இந்த M இந்த சைடு கொண்டு போனால் டென்சிட்டிக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இல்லை மோலார் மாஸ் வேணும் அப்படின்னா மோலார் மாஸை ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு பக்கம் அனுப்பிச்சோன்னா மோலார் மாஸ்க்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகேவா. அதோட ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷனில். ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனையும் கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷனையும் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் போடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.